வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபெர்மாட்ஸ் லிட்டில் தியரம். ஃபெர்மாட்ஸ் லிட்டில் தியரம் என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டோம்னா, அவங்க ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க, அந்த நம்பர் ப்ரைம் நம்பராக இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு இந்த ஃபெர்மாட்ஸ் லிட்டில் தியரமை பயன்படுத்துவோம். இஃப் பி இஸ் எ ப்ரைம் நம்பர், ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம், அந்த நம்பர் வந்து ப்ரைம் நம்பராக இருந்துச்சுன்னா, இஃப் பி இஸ் எ ப்ரைம் நம்பர், அப்புறம் ஏன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம், அது இன்டீஜர். ஓகேங்களா, பி வந்து ப்ரைம் நம்பர், ஏ வந்து இன்டீஜர். அது ரேஞ்ச் சொல்லிட்டாங்க, 1லேருந்து பிக்குள்ளே இருக்கணும். அப்போது நம்ம எடுத்துக்கிற இந்த ப்ரைம் நம்பர் 1லேருந்து பி வரைக்கும் எடுத்துக்கிறோம். இன்டீஜர் எதில் எடுக்கணும்னா 1லேருந்து பிக்குள்ளே இருக்கிற வேல்யூ ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும், இன்டீஜர் ஏ. இப்போ நான் ப்ரைம் நம்பர் 7 எடுத்துக்கணும்னு வச்சுக்கலாம், 1லேருந்து 7க்குள்ளே ஏ வேல்யூ ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். தென் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா ஏ பவர் பி மைனஸ் 1, ஏ பவர் பி மைனஸ் 1 மாடு பி பண்ணோம்னா நம்மளுக்கு 1ன்னு வரும் கான்குருவன்சி. இது எப்படி நம்ம நார்மலாக எழுதலாம், ஏ பவர் பி மைனஸ் 1 மாட் பி ஈக்குவல் டு 1. இதுதான் இப்படி இந்த மாதிரி எழுதுவாங்க. ஸோ நம்ம ஏ பவர் பி மைனஸ் 1 மாட் பி கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு ஆன்சர் 1ன்னு வந்துச்சுன்னா அப்போ கண்டிப்பாக அந்த நம்பர் வந்து ப்ரைம் நம்பர்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இதுதான் ஃபெர்மாட்ஸ் லிட்டில் தியரம். இதுக்கு ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். யூஸிங் ஃபெர்மாட்ஸ் தியரம் செக் வெதர் 7 is prime or not, consider a is equal to 3. ஸோ ஃபஸ்ட்டு கம்ப்யூட் பண்ண போகிறோம். ஃபார்முலா என்னது, ஏ பவர் பி மைனஸ் 1 மாட் பி. ஏ வேல்யூ அவங்களே கொடுத்துருவாங்க 3, கொடுக்கலாம் நீங்களே 2ன்னு வச்சுக்கோங்க பேஸ். ஓகேங்களா, 3 பவர் பின்னு இருக்கீங்க, ப்ரீ தான் ப்ரைம் நம்பர், என்ன கொடுத்துருக்காங்க 7, 7 மைனஸ் 1 மாட் பி வேல்யூ 7 கொடுத்தாச்சு. 7 மைனஸ் 1 6. இந்த 3 பவர் 6ஐ பிரித்து எழுதுங்க. ஓகேங்களா, எப்படி எழுதலாம்னா 3 பவர் 4 டாட் 3 பவர் 2. ஏன்னா இந்த 3 பவர் 6லாம் கொஞ்சம் பெரிய நம்பர், அதை பிரித்து எழுதலாம். 3 பவர் 4 டாட் 3 பவர் 2. 4 + 2 ஆட் பண்ணால் 6 வந்துருச்சுங்களா. ஸோ பிரித்து எழுதியாச்சு. ஸோ 3 பவர் 4 என்னது, கேல்குலேட்டரில் என்ன பண்ணணும்னா 3 இந்த சிம்பிள் டைப் பண்ணிவிட்டு 4 டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 81 வரும். 3 பவர் 4 81, 3 ஸ்கொயர் 9 மாடு 7. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த 81க்கும் இந்த 7க்கும் மாட் எடுக்கணும். 81 மாடு 7 எப்படி வந்து ரெண்டு நம்பருக்கு மாட் எடுக்கணும்னு கேல்குலேட்டரில் அதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, அதை போய் பார்த்துக்குங்க. ஸோ 81க்கும் 7க்கும் மாட் எடுத்தோம்னா ஆன்சர் 4ன்னு வரும். அடுத்தது அகைன் இப்போது 9க்கும் 7க்கும் மாட் எடுத்தோம்னா 2ன்னு வரும் ஆன்சர். ஓகேங்களா, இப்போ மாட் பண்ண தேவையில்லை, மல்டிப்ளை பண்ணும். 4 2s are 8 மாடு 7. இப்போ 8க்கும் 7க்கும் மாட் எடுத்தோம்னா 1ன்னு வந்துடுச்சு. ஸோ எப்போ வந்து நம்மளுக்கு 1 வருதோ அப்போ கண்டிப்பாக நம்ம அவங்க கொடுத்த நம்பர் 7 வந்து ப்ரைம் நம்பர்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஈஸியாக புரிஞ்சுதுங்களா ஃபெர்மாட்ஸ் லிட்டில் தியரம். அந்த மாட் எடுக்கிறது மட்டும் நீங்கள் அந்த கேல்குலேட்டர் அந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மாட் எடுக்கிறது கேல்குலேட்டரில். ஓகேங்களா, இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட் ஃபெர்மாட்ஸ் லிட்டில் தியரம்னுடைய ஸ்டேட்மெண்ட், கண்டிஷன், அதுக்கு ஒரு ப்ராப்ளம், ஈஸியான ப்ராப்ளம் உங்களுக்கு புரிகிற மாதிரி. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.